எனக்கு சாரா ஜோதிடத்தை கற்றுத்தந்த என்னுடைய குருநாதர். இந்த மாநாட்டின் கதாநாயகன். எளிய முறையில் பாடங்களை சொல்லித் தரக்கூடியவர். நம்மை போன்ற பல ஜோதிடர் உருவாக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். திரு நண்பர் தேவராஜத்துக்கு என்னுடைய முதற்கண் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்வதில் சந்தோஷப்படுகிறேன். எத்தனையோ ஜோதிட மகான்கள், மகா வித்வான்கள், மகா பண்டிதர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் பிரசன்னம் பார்க்கக்கூடிய கலையிலே உலகளவிலே மிக தேர்ந்தவர் திருச்செந்தூர் முருகன் திருவருளால் செந்தில் அடிமை திலகு என்று எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் உண்டா சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் ஜோதிட மையத்தின் பேராசை வழங்கக்கூடியவரும் என்னுடைய குருநாதருமான வயதின் காரணமாக நான் அவரை காலை தொட்டு கும்பிடவில்லை. ஆனால் என் நெஞ்சம் தழுக்க, மனம் நினைக்க அவருடைய பாதங்களை தொட்டு நான் மகிழ்கின்றேன். ஏனென்றால் ஒரு குழந்தை எப்படி கள்ளம் கபடி இல்லாமல் இருக்கிறதோ அது போன்ற தனக்குள்ள கலை எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று கண்ணாடி உருவத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது, அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அந்த ஆற்றல் பேருமாற்ற உடையவர். அதுபோல சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் என்னுடைய எம்ஏ அஸ்ட்ராலஜி படித்த என்னுடைய நண்பர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். சங்கர மகாதேவன் அவர்களுக்கும் என்னுடைய அன்புகளும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மிக நெருக்கமாக பழகி கொண்டிருக்கும் தேவராய் அவர்கள் எனக்கு என்னிடம் சொல்வது உண்டு, எனக்கு புத்தகம் எழுதக்கூடிய ஆசைகள் எல்லாம் கிடையாது, நீங்கள் புத்தகம் எழுத வேண்டும், உங்களுடைய பெருமை குன்றின் மேல் உள்ள விளக்காக உலகெங்கும் பரவ வேண்டும் என்று அவரை பாராட்டி அவருக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தவர் ஜோதிட திலகம், ஜோதிட பேராசிரியர் திரு சிவதாசன் ரவி அவர்கள். அவருடைய புத்தகங்கள் எல்லாம் மிக எளிமையாக இருக்கும், வேற புத்தகங்களை ரெஃபர் பண்ண தேவையில்லை, எல்லா விஷயத்தையும் சுருக்கி அழகாக கொடுத்துருப்பான். நான் கூட எம்ஏ அஸ்ட்ராலஜி எக்ஸாம் எழுதும்போது 2 புத்தகத்தை 3 கொண்டு படித்தேன். ஒன்று செந்திலிடமே பேராசிரியர் தினகரன் எழுதிய ஜோதிட சித்தாந்தம், அது இல்லாத விஷயம் கிடையாது. அதற்கு அடுத்தபடியாக சிவதாசனுடைய 3 புத்தகங்கள். அவ்வளவு பெரிய விஷய ஞானிகள். அவள் இருவரையும் ஒரு சேர காண்பது எனக்கு நீண்ட நாளாக சிவதாச ரவிகளை காண வேண்டும் என்று ஒரு பெரும் ஆவல் இருந்தது. பல புத்தகங்கள் படித்திருக்கிறேன். அவரை பற்றி இவர் அடிக்கடி என்று சொல்லுவார். போன முறை கூட மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் இந்த தெய்வ அனுகிரகத்தினால இன்று அவரை சந்திக்கக்கூடிய ஒரு பெருமை பேர் கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதுபோல் இந்த ஜோதிஷ மகாநாடு எந்த சூழலில் நடத்துகிறார் என்றால், சாரா ஜோதிடத்தை இந்த உலகுக்கு கொடுத்தவர் பராசர மகரிஷி. தினேந்திர மாலை சாராவில் எழுதிய மகரிஷிகள் எல்லாம் அதை பற்றி விளக்க சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு சில கையிலே மட்டும் இருந்து கொண்டு பாமர மக்களுக்கு கிடைக்காமல் பரிதவித்துக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அந்த ஜோதிட கலையை மிக எளிமையாக்கி, சாரா ஜோதிடத்தை எளிமையாக்கி பாமர மக்களும் புரியும்படியாக வெளியுலகு கொண்டு வந்த பெருமை நண்பர் தேவராஜ் அவர்களைத்தான் சார். இதில் சந்தேகமில்லை, இதை மாற்றுக்கிறதுக்கு இடமும் இல்லை. எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றன, ஒன்றுக்கு பூஜை இருக்கிறது, கணபதி பூஜை, முருகன் பூஜை, அம்பாள் பூஜை. அதுபோல இந்த ஜோதிடத்தில் 18 மகரிஷிகளும் பல்வேறு சித்தாந்தங்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் இன்றைக்கும் அப்படியே நம்பக்கூடிய அளவிலே மாறாத உண்மைகளாக இருக்கின்றன. அதிலே மிக சிறந்த ஜோதிஷ மகரிஷி பராசர மகரிஷி. பராசர மகரிஷி தான் இந்த சாரா ஜோதிடத்தின் தந்தை என்று சொல்லலாம். அதை மிக எளிமைப்படுத்தியவர் மீனா என்ற கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அவரிடமிருந்து இந்த சாரா விஷயங்களை கற்று தேர்ந்து அதை விரிவுபடுத்திய பெருமை ஜோதிஷ மார்த்தாண்டன். எங்கள் தஞ்சை மண்ணுக்கே உரித்தான கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கேபி
அதை விட எளிமையாக அந்த கலையை விரிவாக்கி எல்லா ஜனங்களும் கேபி சிஸ்டம் கஷ்டப்படாமல் இருக்கணும், லகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பரந்த எண்ணத்திலே கேபி ஜோதிடத்தை பல புத்தகங்கள் எழுதினார். பின்பு சாரஜோதிடம் என்ற பெயரில் அந்த நவகிரகங்களுடைய கோலாட்டங்களை மிக எளிமைப்படுத்தி எல்லா ஜனங்களும் அதனுடைய பலனை உணரும்படியாக அந்த கலை விரிவுபடுத்திய பெருமை தேவராஜனுக்கே தனிப்பட்ட முறையில் உரித்தானது என்றால் அது மிகையல்ல. எல்லாருக்கும் திடீரென்று உயர்ந்து விட முடியாது, எத்தனையோ கஷ்டம் இருக்கும். நம்முடைய பாரங்களை கஷ்டங்கள் எல்லாம் 2 முடியாக்கி இருமுடி கட்டி காடுமலை தாண்டி கடவுள்கிட்ட ஐயப்பன் ஒப்படைக்கிறோம். அது வரைக்கும் அந்த பாரத்தை சுமக்கிறோம். அதுபோல் சீக்கிரமாக மேலே வந்து விட முடியாது, கஷ்டங்கள் பட்டு தான் முன்னேற முடியும். இந்த சங்கத்தை நடத்துவதற்கும் இந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கும் அவர் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உங்கள் சங்க உறுப்பினர்கள் அளித்த பேர் ஆதரவு, அவருடைய நேர்மை, எளிமை, தோஷம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பரந்த மனப்பான்மை, துணிவு, தைரியம், கடவுள் அனுகிரகம், எல்லாத்துக்கும் மேலே நல்ல மனைவி அமைதல். ஏனென்றால் வீட்டில் மனைவி ஒரு காரியம் செய்யும்போது உப்பு இல்லை, புளி இல்லை, அரிசி இல்லைன்னு சொன்னால் இவருக்கு மூளை வேலை செய்யாது. எல்லாம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை நான் ஒரு அடி எடுத்து வைத்தால் நம்ம நோய்க்கு பக்கம் 100 அடி வருவார். அதுபோல் அவர் ஒரு முயற்சி செய்தால் அவருடைய துணைவியார் கூடவே இருந்து அந்த முயற்சிகளுக்கு பக்க பலமாக இருந்து புத்தகம் எழுதணுமா எழுதுங்க, மாநாடு நடத்துமா நடத்துங்க என்று அவருக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்த காரணத்தினால்தான் இன்னைக்கு 500-600 பேர் மாணவர்களுக்கு மேலே ஜோதிஷ ஆதித்யா உருவாக்கியிருக்கார். நல்ல நண்பர்களை பெறுவது மட்டும் கஷ்டம் அல்ல, அந்த நட்பை இழக்காமல் இருக்க வேண்டும். ஒரு நட்பை பெறுவது ஈஸி, அதை கெடுத்து விடக்கூடாது. அவர் எல்லா நண்பர்களும் அவரை விட்டு யாரும் போனதில்லை. ஏனென்றால் அவர் எல்லார்ட்டையும் ஒரே வாஞ்ச, ஒரே சிநேகிதம், ஒரு வார்த்தை சொன்னால் காப்பாற்றக்கூடிய எண்ணம். நான் எம்ஏ அஸ்ட்ராலஜி படிக்கக்கூடிய எனக்கு விஷயம் தெரியாது. அவர் தான் எனக்கு ஒரு நாள் சொன்னார், தஞ்சாவூரில் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் எம்ஏ அஸ்ட்ராலஜி விளம்பரம் வந்திருக்கு தினமலர் பேப்பரில், பார்த்து அப்ளை பண்ணுங்க சொன்னார். மற்றவங்களுக்கு கைடு பண்ணக்கூடிய பரந்த எண்ணம். கேபி சுத்தம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு அடிப்படை ஜோதிஷம் மட்டும்தான் தெரியும். அதை எனக்கு கற்க கஷ்ட சந்தேகம் இல்லாமல் எளிய முறையில் திறந்த மனப்பாடுடன் எத்தனை முறை கேட்டாலும் சோம்பல் படாமல் கற்றுக் கொடுத்தார். அதனால அவருடைய மனப்பான்மை விசாலமானது. ஏன்னா இறைவனுடைய துணைவி பேர், அம்பாளுக்கு பேர் விசாலாட்சி பேர். விசாலமான கண்கள் எங்கே இருந்தாலும் தெரியும், அங்கே இருந்தாலும் தெரியும், இங்கே இருந்தாலும் தெரியும். அதுபோல் அவருடைய எண்ணங்கள் விசாலமானது, விசாலமான பரந்த மனப்பான்மை உடையவர். எப்படி எத்தனை முறை புகழ்ந்தாலும் அந்த புகழ்ச்சிக்கு உரியவர். சென்ற முறை அவர் ஒரு புஸ்தகம் எழுதி வெளியிடும் போது பல இடைஞ்சல் அவர் அனுபவித்தார். எப்போதுமே ஒரு இடைஞ்சலை கண்டு பயப்படக்கூடிய ஆள் இல்லை, கடவுள் நம்பிக்கை உடையவர். அவங்க அம்மா அப்பா தெய்வமாக வணங்கக்கூடியவர். எப்போதுமே மாதா பிதாவை வணங்கக்கூடியவங்க என்னைக்கே கெட்டு போக மாட்டார். அதுபோல் அவர் பேச்சுக்கு பேச்சு எங்கள் அப்பா எங்கள் அம்மா என்று சொல்லி தான் வணங்கி தான் செய்வார். அப்போ ஒரு முறை என்னை வருத்தப்பட்டார். பல இடைஞ்சல்கள் மறைமுகம் இருக்கு சொன்னார். நான் சொன்னேன், துன்பங்கள் உங்களை உயர்த்து படிக்கட்டுகளாக இருக்கிறது, பயப்பட வேண்டாம், உங்கள் வேலையை பாருங்கோ, எல்லாத்துக்காக கூட நீந்தி தான் வரும், நம்ம பயப்பட தேவையில்லை என்று சொன்னேன். அதுபோல் கடின உழைப்பு இந்த பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கா. அதில் குறிப்பாக அந்த புஸ்தகங்கள்லேயே ஜோதிடர்களுக்கு கலங்கரை விளக்கம் இருப்பது தசாபதி கொடுப்பறைகள். அந்த புஸ்தகம் எல்லாரும் கையில் வச்சுக்கணும். அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். படித்தா ஓரளவு ஜோதிஷம் நன்றா புரியும். அப்படி புஸ்தகங்கள் இருக்கிறது. செந்திலனிம தினகரனோட புஸ்தகம் ஜோதி சித்தாந்தம் ரொம்ப பிரமாதம். திபுதாசன் ஐயாவுக்கு புக்கு எளிமையான புஸ்தகம், கஷ்டமே கிடையாது. ஒரு குழந்தைக்கு எப்படி அப்பா வாத்தியார் சொல்லிக் கொடுக்குறது வேற, அப்பா சொல்லிக் கொடுக்க வேற. அப்பா சொல்லிக் கொடுக்குறது அன்பு இருக்கும், வாத்தியார் கண்டிப்பு இருக்கும். இது ஒரு தகப்பன் சொல்லிக் கொடுக்க மாதிரி எழுதியிருக்கார் புஸ்தகம்.
அதெல்லாம் ஆழ்ந்து படித்தாதான் சுவை தெரியும். அதனால் இந்த மாதிரி அரும்பாடுபட்டு உருவாக்கிய இந்த ஜோதிஷ சாரா ஜோதிடத்தின் 5வது மகாநாடு மிக சிறப்பாக இருக்கும். இன்னும் அது வளர வேண்டும். இந்த சார ஜோதிடத்துடைய தேவராஜன் பத்ததி என்ற முறையிலே அவரை இன்னும் பல பேர் குருநாக ஏற்றுக்கொண்டு அவருடைய புகழை பரப்ப வேண்டும். ஏனென்றால் புகழ் அவருக்கு இல்லை, அவருடைய கலைக்கு தான். ஒருத்தர் நல்ல குணம் இருந்தால் ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த ஒரு காயில் நடந்துட்டா அந்த கோயில் சக்தி உள்ள கோயில் சொல்கிறோம். ஒருத்தர் பார்க்குறோம், ஒரு ஆபத்து உதவி செய்தால் நல்லபடியாக சொல்கிறோம். அதுபோல ஜோதிஷ கலையில் தேர்ந்தவர், எளிமையாக அணுகக்கூடியவர், பணம் அலையக்கூடியவர் அல்ல. சில பேர் பார்த்தீங்கன்னா 50,000 கொடுத்தா தான் ஜோதிஷம் கற்றுக் கொடுப்பேன், இல்லைன்னா கற்றுக் கொடுக்க மாட்டேன். இல்லை சார் 10,000 குறை இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு படிச்சுக்கோன்னு சொல்லுவார். இவரை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட பணம் இல்லை, ஏழை என்றால் அவர் வீட்டில் சாப்பாடும் போட்டு படிப்புன்னு சொல்லி கொடுத்து பஸ்ஸுக்கு காசு கொடுப்பார். ஏனென்றால் அந்த கலை மீது உள்ள காதல், சிநேகிதம். எப்போதுமே ஒன்றை பெரிதாக வந்து ஒன்றை குறைக்கக்கூடாது. சில பேர் கூற்றுக்குள் கூடுன்னு சொல்லுவார், மலைக்குள் மலை, குடைக்குள் குடை. அது சுருக்கம், சுருங்கிறது கேது, பெரியது ராகு. பிரம்மாண்டம் ராகு, சுருங்கிறது கேது. அந்த பேர்லேயே வெற்றித்து நிறைவு செய்யப்படுகின்றன. அதுபோல ஒருத்தர் குணமும் செயலும் மிக பெரிதாக இருந்தால் அவரை உலகம் கௌரவப்படுத்தும். அந்த வகையிலே ஒரு சின்ன வயதிலே, இளம் பிராயத்திலே இந்த கலையை மிகவும் நன்றாக கற்று தேர்ந்து இந்த ஜோதிடத்தை பரப்ப வேண்டும் என்ற பரந்த எண்ணத்தோடு பிரதிபலன் பார்க்காம, லாப நோக்கம் இல்லாமல் அவர் சதா சர்வகாலமும் ஜோதிஷ கலைக்காக உழைத்து கொண்டு இருக்கின்றார். அதனால் நம்மெல்லாம் கூட நிற்க வேண்டும். வி ஷுட் ஸ்டாண்ட் இன், ஸ்டாண்ட் பை, ஸ்டாண்ட் நியர். பக்கத்தில் கூட உடன் நிற்க வேண்டும். நின்று அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அவர்கிட்ட உள்ள கலை மேலும் பல புஸ்தகங்களாக வெளிவரும், பல மாநாடுகள் உருகும், பல ஜோதிஷ ஆதித்யா உருவாகும். அந்த வகையில் சமுதாயத்துக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் சமுதாயத்தை சிற்பி. அதனால் என் மனசில் தோன்றியபடி அவருக்கு சமுதாய சிற்பி என்ற பட்டத்தை என் மனசில் தோன்றிச்சு. அதை இந்த நேரத்தில் கொடுத்து உடைய சிந்தனையில் உரமும் தெளிவும் சமுதாய நோக்கமும் உடையவர் தேவராஜர். அவர் இந்த மகாநாடு இன்னும் பல மகாநாடாக 5வது மகாநாடு போட்டிருக்கா. இந்த வழியாக நிறைய மகா நடத்த வேண்டும், நிறைய இப்பெல்லாம் இதோட கூட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய நேரத்தை எடுத்துக்கொண்டா மற்றவர்கள பேச வேண்டியிருக்கு. நேரம் கொடுத்ததுக்கும் என்னை கூப்பிட்டு அழைத்து கௌரவ செய்ததுக்கும் அவர்களுக்கும் எனக்கு இன்னும் ஒரு அளவு கடந்த சந்தோஷம் என்னவென்றால், என்னுடைய குருநாதராக விளங்கக்கூடிய செந்திலடிமை தினகரன் அவர் முருகனுடைய அவதாரம் தான். நான் பெருமைக்க சொல்லலை. அவருடைய குணம், நான் அவர் கூட திருச்சியில் தங்கியிருந்து எனக்கு பிரச்சனை அவர் கற்றுக்கிட்டேன். அப்போ ஒரு ஃபோன் வந்தது அவருக்கு, இந்த மாதிரி ஒரு லேண்டு பார்க்க போயிட்டு இருக்கணும். அவர் பிரச்சனை சொல்கிறாரு, லேண்டுக்கிட்ட போகிறீங்கள, குறுக்கல் பாதை. ஆமாம், அங்கே ஒரே முள்ளும் காடு இருக்கா, இருக்குது. பக்கத்தில் பாளையம் வீடு இருக்கா, இருக்குது. ஒரு குளம்ப குட்டி இருக்குன்னு சொன்னாங்க. நேராக போகாமல் அந்த இடத்துல இருந்து கொண்டு சோழியை போட்டு அவர் சொன்ன ஒவ்வொரு கேள்வியும் ஆகா எப்படி பார்த்தது போல அவ்வளவு ஜோதிஷ அறிவு உடையவர். அவர் தான் எனக்கு இந்த பிரசன்னத்தை கற்றுக் கொடுத்து அதுக்குரிய புஸ்தகத்தை அவர் சொந்த செலவில் தயார் பண்ணி எனக்கு கொடுத்து எனக்கு ஆசானாக விளங்கி எங்கள் போன்ற இந்த சாஸ்திராபாரத்தை படித்த ஜோதிட மாணவர்களுக்கெல்லாம் மகா குருவாக, அன்பு தந்தையாக, சிறந்த வழிகாட்டி திகழ்ந்தவர். அவரை நான் இங்கே சந்தித்தது எனக்கு இதெல்லாம் விட மேலும் பெருமையான விஷயம். அதுபோல் உங்களை போன்ற ஜோதி சிகாமணிகள், ஜோதி கலைக்காக சேவைப்படி உங்களெல்லாம் பார்க்கும்போது மனம் மிக மிக சந்தோஷப்படுகிறது. இந்த சந்தோஷத்திலே இருந்து நன்றியும் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ பிரத்யங்கரா சுவாமிகள் அவர்களுக்கு நன்றி. தற்பொழுது மரியாதைக்குரிய சாக்த ஸ்ரீ பிரத்யங்கரா சுவாமிகள் அவர்களின் துணைவியார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. மேடம் அவர்கள் தயவுசெய்து மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள்.
நம்முடைய சங்க பொதுச் செயலாளர் திருமதி ராஜலட்சுமி அம்மா அவர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கிறார்கள். அடுத்ததாக ஜோதிட நல்லாசிரியர் திரு ஏ தேவராஜ் அவர்களின் துணைவியார் அவர்களுக்கு மரியாதைக்குரிய பிரத்யங்கிரா சுவாமிகள் துணைவியார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். பலத்த கைதட்டு. நமக்கெல்லாம் ஆசானாக இருக்கும் திரு தேவராஜன் அவர்கள் சிறப்பாக பணி செய்வதற்கு இவர்கள்தான் முழு ஒத்துழைப்பு. அடுத்ததாக இந்த மாநாட்டுக்கு மிக சிறப்பாக ஏற்பாடுகள் செய்து கொடுத்த திரு ரமேஷ் குருக்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கிறார் திரு தேவராஜன் ஐயா அவர்கள். ஆதித்யா திரு சம்பத் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். ஜோதிஷ ஆதித்யா திரு சம்பத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவிக்கிறார் நம்முடைய ஆசான். அடுத்ததாக ஜோதிட சித்தர் கனியன் பூன்குன்றனார் என்கின்ற திரு கே கண்ணப்பனார் அவர்கள் 21ஆம் நூற்றாண்டில் சங்க தலைவரும் இந்த மாநாட்டு அமைப்பாளரும் இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கி நடத்துகின்ற அன்பர் தேவராஜ் அவர்களே, வசிஷ்டர் வாயாலே தேவரிஷி என்று சொல்லுவார்களே, அதை போல சாக்தஸ்ரீ பிரித்தியங்கிரா சுவாமிகள் அவர்கள் சமுதாய சிற்பி என்று அழைத்தார்களே, அந்த அழைப்பை முன்னதாக சமுதாய சிற்பி தேவராஜ் அவர்களே என்று இங்கே நான் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். மேதினி எங்கும் மேதினம் கொண்டாடுகின்ற நல்ல நாளிலே, மற்ற நாடுகளிலே பொருளாதாரவாதத்தை வைத்து மேதினம் கொண்டாடுகின்ற நேரத்திலே, நம்முடைய நாட்டிலே எண்ண முதல் வாதமும் பொருள் முதல் வாதமும் ஒன்றாக இலங்குகின்ற கட்டாயத்திலே நாம் மேதினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று சேர்ந்து இந்த மாநாடு நடைபெறுகின்றது. அறிவியல் என்றால் வீட்டிற்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன்